திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவ சமயத்திலே நால்வர் வரலாறிலே நாம் திருஞான சம்பந்தரை பற்றி பார்த்துன்னு இருக்கோம். மதுரை அம்பதிக்கு வந்த ஞானசம்பந்த பெருமான் அங்கு கூன் பாண்டியனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றிய வரலாறு சொன்ன. அவருடைய வெப்பு நோயை தீர்த்தாரு. பிறகு சமணர்கள் ஒத்துக்கொள்ளலை, சைவத்தை வளர்க்கவே விடலை. அனல்வாதம் புனல்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் அனல்வாதம் புனல்வாதம்னா நம்ம கோட்பாடுகளை எழுதி நெருப்புலையும் நீரிலையும் போடணும். அப்படி கோட்பாடுகளை எழுதி நீரிலையும் நெருப்புலையும் ஞானசம்பந்த பெருமான் போட்டார். ஓடுற தண்ணியில் போட்டிங்கன்னா அது திரும்பி வரணும், அப்போ தான் அதை ஏற்றுக்கிறாங்க. அப்படி நடந்தது. நெருப்பில் போட்டார், அது ஒன்றுமே ஆகலை. ஓலைச்சுவடியில் எழுதி கோட்பாடுகளை நெருப்பில் போட்டார், அது ஒன்றுமே ஆகலை. இதெல்லாம் பண்ணி நம்ம சமணர்களை வென்றார். ஏன்னா சமணர்கள் அவ்வளோ சீக்கிரம் மதுரையை விட்டு கிளம்பல. இன்னைக்கு 3 தமிழ் இயல் இசை நாடகம்ன்ற முத்தமிழ் வளர்த்த சங்கம்னு சொல்கிற மதுரையை ஞானசம்பந்த பெருமானால தான் நம்ம இன்னைக்கு மதுரையில் இவ்வளோ பெரிய தமிழ் வளர்ந்தது. எவ்வளோ பெரிய ஊர் மதுரை. மதுரைக்கும் ஒரு பெருமை உண்டு, எல்லா தலத்துக்கும் பெருமை உண்டு. சைவத்தால் எல்லா தலங்களுக்கும் எம்பெருமான் அந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பளித்துள்ளார். நம்மலாம் எல்லா தலங்களுக்கும் போகணுங்க. மனுஷனாக பிறந்து அதுலேயும் நம்ம ஒரு தமிழனாக பிறந்து தமிழ்நாட்டில் இல்லாத தலமே இல்லைங்க, எல்லாத்துக்குமே தலம் இருக்கு. அப்படி ஒரு மதுரை தலம் அங்கே வந்தார். அவர் பல தலங்கள் சென்றார். சைவத்தை மட்டும் இல்லை, சிவபெருமானுக்கு பாடல் பெற்ற தலங்களே 274 தலங்கள் இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் எல்லா தலத்தையும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அது தெரியல. நான் ஒரு ஓட்டுநராக இருக்கும்போது ஒரு 25-30 தலங்கள் போயிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் கூட நான் உள்ளே போய் எம்பெருமானை பார்க்கல. இப்போ நான் எப்படி இதுக்கு வந்தேன், எப்படிலாம் இப்படி ஆனேன்றது அவன் செயல், அவன் அருளாலேன்னு ஒரு சேனல் ஆரம்பித்து நான் இதை உங்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். எனக்கு தெரியல, எல்லாம் அவன் செயல். அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாதுன்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு காலம் வரும்போது இறைவனை தேடுவாங்க. சின்ன வயசுலேயே தேடணுங்க. இறை அருளை சிறிய வயதிலே தேடணும். எல்லாம் போன பிறகு இறைவனை தேடக்கூடாது. அந்த சின்ன வயசுலேயே நம்மக்கிட்ட எல்லா பலமும் இருக்கும்போது, 5 புலன் இருக்கும்போதே இறைவனை தேடணும். ஆடி அடங்கி போய் ஆண்டவான்னு தேடுறது பிரயோஜனம் இல்லை. அப்படி இறைவனை சிறு வயதில் தேடினவர் ஞானசம்பந்தர். அவருடைய வரலாறு பெரிய வரலாறு. அப்புறம் அந்த மதுரையை முடிச்சுட்டு அவர் பல தலங்கள் வரும்போது சென்னைக்கும் வந்தாருங்க. சென்னைக்கு வந்தார். சென்னையில் திருமயிலை கபாலீஸ்வரர் ஆலயத்தில் வந்தார். அங்கே பூம்பாவை, அங்கம் பூம்பாவைன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ஒரு நாகம் தீண்டி இறந்துட்டாங்க. அந்த கதை பெரிய கதை, உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அந்த அம்மாவோட அவங்கள எரிச்சிட்டாங்க. அந்த சாம்பலை வச்சுருந்தாங்க. ஞானசம்பந்தர் வந்தால் கொடுக்கணும்னு சாம்பலை வச்சுருந்தாங்க. மயிலாப்பூரில் ஒரு பெரிய செல்வந்தரோட மகள் அவ. உங்களையே நினச்சிருந்தா இவ இறந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்தர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அந்த சாம்பலை வாங்கி, தமிழுங்க, வெறும் தமிழ், ஒரு சாம்பலை பெண்ணாக ஆக்குச்சு. வேற ஒன்றுமே அவர் பண்ணல, ஒரு மந்திரம் பண்ணல, மாயம் பண்ணல. மற்றிட்ட புண்ணையம் காணல் மடமயிலை கட்டிடம் கொண்டான் கபாலி சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார் கட்டிடம் காணாதல் போதியோ பூவம்பாவாய் அப்படின்னு 10 பாட்டு பாடுறாருங்க. ஒரு பாட்டாக பாடுறாரு. என்ன சொல்லி பாடுறாருன்னா, இங்கே அன்னதானம் போடுறாங்க, ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடக்கும் கபாலீஸ்வரத்தில். கபாலீஸ்வரருக்கு பெரிய ஒரு திருவிழா நடக்குங்க. ஒரு நாள் ஒரு திருவிழா நடக்கும். இதெல்லாம் பார்க்காம போயிட்டியே பூம்பாவாயின்னு 10 பாட்டில் வேற ஒன்றுமே பாடல. இறைவனை நினச்சி இந்த அம்மா பார்க்கலையே, இதெல்லாம் நடக்குதே இங்கே அப்படின்னு பாடுறாருங்க. தமிழில் 10 பாட்டு. அந்த சாம்பல் ஒன்று ஒன்றா எலும்பெல்லாம் சேர்ந்து பெண்ணாக மாறுது. இது எப்படி இருக்குது பாருங்கள் சொல்லும்போது. இதெல்லாம் ஒரு மாயாஜாலமா அப்படின்னுவாங்க. தமிழ், நீங்கள் தமிழில் ஆண்டவனை நினச்சிங்கன்னா நிச்சயமாக வருவார். அதுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணுவார். பாட்டு பாடுவாங்க. தமிழில் அவ்வளோ இருக்குங்க.
அந்த தமிழ் தாங்க மனுஷனை மாற்றும். தமிழில் ஆண்டவனை பாட பாட நம்மளை மாற்றும். அப்படி ஒரு ஞானம் பெற்றவர் திருஞான சம்பந்தர். அப்படி ஒரு அவரு அப்புறமா அவர் கூட நாவுக்கரசர் பழுத்த பழம் அவரை பல்லக்கில் சுமந்துன்னு பல தலங்கள் போறாரு. இது தெரியாது இவருக்கு. நாவுக்கரசர் சுமந்ததை பார்த்துட்டு பல்லக்கே வேணான்னு ஞானசம்பந்தர் கீழே இறங்கிட்டார். அப்பரேன்னு சொல்லுவார். திருநாவுக்கரசரை அப்பரேன்னு சொல்லுவார். நீங்க சுமக்கிறதா என்ன, ஒரு அப்பா ஸ்தானத்தில் உள்ள வேணாம், நீங்க சுமக்காதீங்க. இல்லப்பா, உன்னை சுமந்தா எனக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும், பெரிய ஞானம் பெற்ற குழந்தை நீ, ஆண்டவர் அம்மாவே உன்னை பால் கொடுத்த அம்மா பால் கொடுத்தவன், உன்னை சுமக்கத்தில் என்னன்னு சொல்லுவார். வேணாம் அப்பரே, நீங்க சுமக்காதீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பல தலங்கள், திருமறைக்காடுன்னு ஒரு தலங்க, அங்க போறாரு. ரொம்ப நாளா மூடி இருக்கிற ஒரு தலத்தை தமிழால பாட்டு பாடி பதிகம் பாடி 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 நாவுக்கரசர் திறந்தாருங்க. நிறைய பாட்டு பாடி அந்த தலம் அந்த மூடின தலத்தை, திருமறைக்காடுன்ற தலத்தை திறந்தார். ஞானசம்பந்த பெருமான் ஒரு பாட்டு பாடி அப்புறமா மூடினார். இப்படியே டெய்லி ஒரு பதிகம் பாடி திறக்கிறது மூடுறது நடந்த சம்பவங்கள் இருக்கு. அப்போ நாவுக்கரசர் கேட்குறாரு, எத்தனை பாட்டு பாடினேன், நீங்கள் ஒரு பாட்டு பாடி மூட வச்சுட்டே இல்லைன்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்க பாட்டு இறைவனுக்கு நிறைய தேவைப்படுது, அதனால கேட்டுனே இருக்காரு, ஏன் பாட்டு போதும்னு மூடிட்டாரு. உங்களை வெல்ல முடியுமா, தமிழ் ஞானமாச்சு அப்படின்னு 2 பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு பல தலங்கள். அப்பரேன்னு சொல்லி திருநாவுக்கரசர் அப்பரேன்னு சொன்னவர் ஞானசம்பந்தர். பல தலங்கள் சென்று ஆண்டவனை தமிழால பாதி ஞானம் பக்தியும் ஒன்னா அப்படியே கலக்குதுங்க. ஞானசம்பந்தர் வரலாறு பெரிய வரலாறு. அந்த வரலாறுல 16 வயசுல வைகாசி மூலம் அவர் முக்தி பெற்றார். 16 வயசு. இவர் முக்தி பெற்றது 16 வயசு இந்த குழந்தை. ஆனா அந்த பழுத்த கிழம் 81 வயசு. 4 வருஷங்க. அவர் சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாறி 4 வருஷம் தொண்டு பண்ணார் திருநாவுக்கரசர். அடுத்த வரலாறு நான் திருநாவுக்கரசர் வரலாறு சொல்றேன்.